இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 8th எபிசோட தான் பார்க்க போறோம். ஹியூகோ சீனியர் மட்டும் தான் பார்க்ல தனியா இருப்பாரு. கியோஷி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மேட்ச பாதியிலே தான் விட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. எப்படி நீ போட மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாலுமே நீ பாஸ்கெட் பால வெறுக்கல, உனக்கு பாஸ்கெட் பால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே எனக்கு ஓகே தான், இனிமேல எக்காரணம் கொண்டு உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அண்ட் கியோஷி இப்படி பேசிட்டு போனது நம்ம ஹியூகாக்கு செம்மையா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிருந்திருக்கும். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம கியோஷி இருக்கிற மத்த பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, வாங்க பசங்களா நம்ம கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ராமிஸ் இத்தனை பேருக்கு முன்னாடி மேக் பண்ணாதான் நம்ம திருப்பியும் நம்ம பாதையில பின்வாங்க மாட்டோம்னு குரோகோ அண்ட் ககாமிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதேதான் அப்படியே பிரேயர் நடக்க ஸ்கூல் மொட்டை மாடியில் நின்றுகிட்டு தன்னோட பேரையும் எந்த கிளாஸ்ல படிக்கிறேன் அப்படிங்கறதையும் கூடவே இந்த பாஸ்கெட் பால் கிளப்ல கண்டிப்பா விளையாடி பயங்கரமா நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்லாம் பேசியிருப்பானுங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரீகோக்கும் ஆச்சரியம் தான், என்னடா இது இந்த பசங்க ஏதோ ஜோக் பண்றாங்கன்னு நினைச்சேன், கொஞ்சம் சீரியஸா இருக்கிறானுங்களோன்னு யோசிச்சா. இருந்தாலும் ஹியூகாவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இசுகி நினைக்க, அதான் நான் வந்திருக்கனே அப்படின்னு ஹியூகா அங்க வருவானா. எல்லாருக்கும் ஹியூகாவை பார்த்தனே பயங்கர ஹாப்பி. முடியெல்லாம் வெட்டி திருப்பியும் மண்டையில அடிச்ச டையெல்லாம் கழுவி எடுத்துட்டு, சரி சரி உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தோ கியோஷி, உன்ன மாதிரியான ப்ராடஜி முன்னாடி நல்ல ஒரு சாதாரண ஆள் தான், அந்த காரணத்துக்காக தான் எனக்கு எப்பவுமே உங்களை மாதிரியான ஆளுங்களை சுத்தமா பிடிச்சதே கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ல தோக்குறத என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னவனும், சரி நான் ஸ்கூலோட பாஸ்கெட் பால் டீம் கண்டிப்பா ஜெயிக்கும்னு ஹியூகாவும் அங்க ஒரு ப்ராமிஸ மேக் பண்ண. மிடில் ஸ்கூலுக்கு அப்புறம் பாஸ்கெட் பால் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா, என்ன இவனும் இந்த டீம்ல சேர்ந்துட்டானா அப்படின்னு நம்ம ரீகோக்கும் ஆச்சரியம். மேல வந்து பிரின்சிபல் எதுக்கிட தேவையில்லாம இப்ப அசம்பிளியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன பாஸ்கெட் பால் கிளப் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஸ்கூலோட ரூல்ஸ் கூட ஃபாலோ பண்ண முடியாத நீங்களா எப்ப டோர்னமெண்ட்ல போய் ஜெயிப்பீங்க அப்படின்னு திட்டினா, யோ என்னையா எங்களால ஜெயிக்க முடியாத நக்கல் பண்றியா, கண்டிப்பா நாங்க ஜெயிக்கிறோம், அப்படி ஜெயிக்கலன்னு வையன் சொக்காவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுகிட்ட என் ஃபீலிங்ஸ் நான் கன்ஃபர்ஸ் பண்ணுவேன்டான்னு நம்ம கேப்டன் ஹியூகா தான் பார்த்தா முதல்ல அந்த விஷயத்த வளர இருந்திருப்பாரு. ஹியூகா இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லைன்னு கோச் ரீகோவும் அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் ஆனவங்க. சேரினோட பாஸ்கெட் பால் டீமோட மேனேஜராவும் ஆயிருந்திருப்பாங்க. வந்த முத நாளே ஒரு ஷெட்யூல் அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு, மவனே இப்படிதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி டீமுக்கு ஒரு கேப்டன் வேணுங்கும் போது இருக்கிற எல்லாருமே கியோஷி தான் ப்ரிஃபர் பண்றாங்களா, ஆனா கியோஷி நான் கரெக்டா இருக்க மாட்டேன், ஹியூகா தான் ஒரு நல்ல கேப்டனா இருப்பான், ஏன்னா நான் என்னதான் இந்த ஸ்போர்ட்ல உன்னை விட பெட்டரா இருந்தாலும் யார் நல்ல பிளேயரா இருக்கிறாங்களோ அவங்க கேப்டனா இருக்கணும்னு கிடையாது, உன் அளவுக்கு பயங்கர மன வலிமை இருக்கிற ஒருத்தன் தான் கேப்டனா இருக்கிறதுக்கு கரெக்ட்னு சொல்ல, கரெக்ட் தான் அப்படின்னு ரீகோல இருந்து எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கர கடினமா அங்க ட்ரைனிங் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவென்ச்சுவலி அவங்களுக்கு ஜெர்சி எல்லாம் வர ட்ரைனிங்கோட சேர்ந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டுமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இவென்ச்சுவலி அவங்க டோர்னமெண்ட்லயே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கியோஷியோட உதவி மூலமா டோர்னமெண்டோட மொத மேட்ச்லயே பயங்கர டாமினேட்டிங்கா 20 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அங்க ஒரு ஸ்கூல்ல அவங்க தோக்கடிச்சிருப்பாங்க. தோத்து போன டீம் நம்ம ஹீரோஸோட டீமோட பேரு, அதாவது ஸ்கூலோட பேரு சேரின் அப்படிங்கறதே தப்பா சொல்லுவாங்களா, எங்க ஸ்கூல் இந்த வருஷம் தான் பாஸ்கெட் பால் கிளப்பே ஆரம்பிச்சு டோர்னமெண்ட் வந்திருக்கோம், அதுக்குன்னு பேரெல்லாம் தப்பா சொல்ல வேண்டாம், நல்லா ஞாபகம் வச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து பாருங்க அப்படின்னு பயங்கர கான்பிடண்டா இருப்பாங்க. கியோஷி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஜெயிக்கலான்னு. அடுத்த ஒரு மேட்ச் நடக்கும் போது அதுல கூட ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் எடுத்தா ஜெயிச்சிடலான்னு இருக்க. கேப்டன் ஹியூகா பாயிண்ட் எடுக்க போகும்போது அது ரீபவுண்ட் ஆயிரும், ஆனா உள்ள போந்த கியோஷி டங்க் அடிச்சு பாயிண்ட் எடுத்து கொடுத்து ஜெயிக்க வைக்கிறான். எப்படியோ இந்த பிரிலிம்ஸ்ல இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, அதுல ஜெயிச்சா போதும்னு ஈவினிங் நம்ம கேப்டன் ஹியூகாவும் கியோஷி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹியூகா சாரி கேக்குற மாதிரி இன்டைரக்டா, ஆரம்பத்துல கிளப்ல ஜாயின் பண்ணும்போது உன்னை பிடிக்கலன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ல நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது அது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குதுன்னு சொல்லுவானா. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா முதல்ல ரீகோ கிட்ட போய் எங்க டீமோட மேனேஜரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள பார்த்த உடனே இனிமேலும் நம்மளால ஜப்பானோட பெஸ்ட் பிளேயர்ஸா இருக்க முடியாதுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே எனக்கு ஆர்டருக்கு முன்னாடியே தோக்க போறோம் அப்படின்னு மனநிலையில் இருக்கிற எந்த ஒரு டீமுக்கும் மேனேஜரா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பா. ஆனா அதுக்கப்புறம் பசங்களோட கன்விக்ஷனை பார்த்துட்டு இந்த டீமுக்கு ஒரு கோச்சாவும் மேனேஜராவும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு முன்னாடி கியோஷி மிடில் ஸ்கூல் படிக்கும் போது வேற ஒரு ஸ்கூல்ல இருந்திருப்பான்ல, அவங்களும் பவர்ஃபுல்லான டீம் தான், ஒரு நாள் கூட பிராக்டிஸ் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இருந்த போதிலும் கண்டிப்பா நம்மளால ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம தான் அவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இந்த சேரின் எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நம்மளால ஜெயிக்க முடியுமோ முடியலையோ நான் கண்டிப்பா ஜப்பானோட பெஸ்ட் டீமா நம்மளால இருக்க முடியும்னு சொல்லி எல்லாரும் நம்புறோம்ல, அதனாலே உங்களை மீட் பண்ணதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம ஹியூகா சீனியருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிரும். ஏய் பேசாதடா அப்படின்ட்டு கூட்டிட்டு வர. அடுத்த நாள் பிரிலிம்ஸோட கடைசி மேட்சுக்கு வருவாங்களா, அந்த இடத்துல இவங்க எங்க ஆட போயிருக்காங்களோ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள சேர்ந்தவங்களும் அங்கதான் மேட்ச் ஆடுறதுக்காக வந்திருப்பாங்க. மிடில் ஸ்கூல் 3rd இயர் பசங்க தானே அவங்க எல்லாரும் நம்ம பசங்களை கிராஸ் பண்ணி போகும்போது, யாரா அவனுங்க மிடில் ஸ்கூல்ல படிக்கிறானுங்க இத்தச்சோடு இருக்கிறானுங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் புலம்பிட்டே இருப்பாங்க.
இருப்பாங்க. இன்னைக்கு நான் வெறும் 40 பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணேன், இன்னைக்கு வெறும் 30 பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணேன், லைக் இண்டிவிஜுவலாவே அவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணேன்னு புலம்பிட்டு இருப்பானுங்க. அன்னைக்கு குரோக்கும் அவங்கள கிராஸ் பண்ணியிருந்திருப்பான், பட் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னைக்கான மேட்ச் அந்த டைச்சிங்கிற ஸ்கூல் கூட தான் எப்பவும் போல இன்னைக்கும் பயங்கர ஜாலியா விளையாண்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னு களத்துல இறங்க. தொடர்ந்து மேட்ச்ல நல்லா தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கியோஷியை தான் ஆப்போனன்ட் டார்கெட் பண்ற மாதிரி தெரிய, கியோஷி அவனால ஷூட் பண்ண முடியலனாலும் ஹியூகா கிட்ட கொடுக்க அவன் அங்க 3 பாயிண்டர் எடுக்கிறானா. தொடர்ந்து 4 தடவை கண்டினியூஸா கியோஷி பாஸ் பண்ணி அங்க ஹியூகா பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க. பாஸ் பண்ணி மட்டும் கிடையாது, நானும் உள்ள பூந்து டங்க் அடிப்பங்கிற மாதிரி கியோஷியோட பிளேயிங் ஸ்டைலுங்கிறது இருக்கும். இருந்தாலும் அந்த டைம்லயும் கால் லைட்டா வலிக்கிற மாதிரியே அவனுக்கு தெரிய, பெருசா இதை யாரும் நோட்டீஸ் பண்ணல. ஈவன் கியோஷியும் யார்கிட்டயும் சொல்ற மாதிரி தெரியலையா. அந்த டைச்சி ஸ்கூல்ல அந்த ஹனாமியா பையனை பெஞ்சில தான் உட்கார வச்சிருந்திருப்பாங்க. என்னடா இது இப்படியே போனா நம்ம டீம் தோத்துரும் போல. நான் அப்பவே சொன்ன ஆரம்பத்துல என்ன ஆட விட்டு இருந்தாங்கன்னா இன்னத்துக்கு ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் கியோஷி அவனோட ஒரு காலை வந்து தரையில ஊனாம ஒரே கால் வழியா தான் நிக்கிறான் அப்படிங்கிற மேட்டரை கவனிக்கிறான். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்டா அந்த ஹனாமியாவையும் உள்ள இறக்கும் போது அங்க இசுகிக்கு தெரிஞ்சிருக்கு, கியோஷி அவன் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்லயா விளாண்டு இருந்தான் அப்படிங்கிற மேட்டர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹனமியா பத்தி சில தவறான ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த இசுகிக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடுவான் அப்படின்னு. அதே மாதிரி மேட்சும் கன்டினியூ ஆக ஸ்டார்டிங்ல அந்த ஹனமியா வந்து நார்மலா பாசஸ் மேக் பண்றது, டீமை மோட்டிவேட் பண்றது அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு பாயிண்ட்ல பால் ரீபவுண்ட் ஆக போக அதை பிரிக்கிறதுக்காக 2 டீமும் ட்ரை பண்ணுவாங்களா, நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு அந்த ஹனமியா பையனும் கையில சொடக்கு போடுறது மூலமா ஒரு சிக்னல் கொடுக்க அந்த டைச்சியோட பிளேயர் வேணும்னே கியோஷியோட காலிலே லேண்ட் ஆகிறான். அதனால கியோஷிக்கு அங்க ஹெவியான இன்ஜுரி ஏற்பட இத கவனிச்ச ஹியூகாவுமே ஹனமியாட்ட டைரக்டாவே சண்டைக்கு போயிடுறான். நீ ஏதோ சிக்னல் கொடுத்த, அதனால தான் உன் டீம்மேட் அப்படி பண்ணலாம்னு கேட்டா ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருந்தா மட்டும் பேசுன்னு அவன் அவ்வளவு தெனாவட்டா இருப்பான். அப்புறம் கியோஷி அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்னாலும் சரி இந்த மேட்சை ஜெயிக்கிறோன்னு, கியோஷிக்காக கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நம்ம ஹீரோஸ் பயங்கரமா போராடி 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அந்த டைச்சி ஸ்கூல்ல தோக்கடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து கியோஷியை மீட் பண்ணும்போது அவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு சாதாரண சுளுக்கு தான் அப்படின்னு சொல்றானா. சாதாரண சுளுக்கு காய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு வச்சிருந்திருக்காங்க. சரி சரி அடுத்த 1 வாரத்துக்குள்ள சரியாயிரும்ல அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போக, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காஃபியை வாங்கிட்டு நம்ம கேப்டன் ஹியூகா வருவாரு. வரது மட்டும் இல்லாம, ஓய் கியோஷி மறைக்காம உண்மையை சொல்லு சரியா, வெறும் கால்ல சுளுக்கு பிடிக்குது அப்படிங்கிறங்காட்டி ஒரு மேட்ச் அப்படியே விட்டுட்டு வர ஆள் நீ கிடையாது, உன்னோட கேப்டன் கிட்ட எதையும் மறைக்காதரான்னு சொல்ல, கரெக்டா ரீகோவும் கியோஷி மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. அப்பதான் இங்க பேசிட்டு இருக்கிறதையும் ஒட்டு கேட்டு இருந்திருப்பா. என்னன்னா கியோஷியோட கால்ல அடிபட்டு இருந்திருக்கு ஆப்வியஸா, அதனால சர்ஜரி பண்ணி ஆகணும். ஆனா சர்ஜரி பண்ணனா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு 1 இயர் ஆயிருந்துரும். அது வரைக்கும் கியோஷியால பாஸ்கெட் பால் ஆட முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த சர்ஜரிய தள்ளி போட்டுட்டு இப்போ போய் மேட்ச் ஆடினா அப்படின்னா இனிமேல் எப்பவும் பாஸ்கெட் பால் ஆட முடியாத மாதிரி ஆயிரும். அதான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூசரா இருக்க கேப்டன் ஹியூகா ரொம்ப சிம்பிள், நம்ம வெற்றி 1 வருஷம் தள்ளி இருக்க போகுதுன்னு சொல்லுவான். இப்போ உன்னால மேட்ச் ஆட முடியல, நம்ம டீம் ஜெயிக்கல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அடுத்த வருஷம் இன்னும் அதிகமான ட்ரைனிங்கோட உன் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் இந்த ஜப்பானோட பெஸ்ட் டீமா ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இதை கேட்டு கியோஷியோட கண்ணிலையும் பயங்கர ஆனந்த கண்ணீரா இருக்க, அதுக்கப்புறமே பிரிலிம்ஸ்ல ஜெயிச்சங்காட்டி சாம்பியன்ஷிப் லீக்குக்கு இந்த ரீஜன்ல போட்டி போடுறதுக்காக நம்ம ஹீரோஸோட டீம் போயிருந்திருக்கோம். அப்படி போகும்போதுதான் சேஹோ, ஷுட்டோகோ அண்ட் ஷென்ஷின் கான்னு சொல்லி அந்த 3 கிங்ஸ் கிட்ட சேரின் தோத்துருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.